ஜென்சி அப்படிங்கிறது வந்து வெறும் இந்த நம்பர் தானா? வயசு இந்த 14 வயசுல இருந்து 27 வயசு இல்ல 15 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கிற நம்பர் எண் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு ட்ரைபா இந்த இந்த இளம் பருவத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ட்ரைபா ஒரு குழுவா சேர்ந்து ஒரு விதமான வாழ்க்கை முறையை வாழ்றாங்க இல்லையா? 25 வயசுல இருக்கக்கூடிய ஒரு விவசாயிய ஒரு ஃபார்மரை நம்ம வந்து ஜென்சின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவன் வந்து எக்ஸப்ஷனல். பேசிக்கா இருக்கிற இந்த மெட்டா, எக்ஸ் இதெல்லாம் தாண்டி ரெட்டிட் போயிட்டாங்க, டிஸ்கார்ட் போயிட்டாங்க, வேற என்னென்னவோ சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்கு. லைக் அவங்களோட எக்ஸ்டெண்ட் வந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க அதிகமா சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து போர் அடிக்குது. அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னே தெரியாம டெக்னாலஜி வந்து அவங்கள மழுங்கடிச்சிருது. இல்ல அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ற விதத்தின் மூலயமா அவங்களே அவங்க வந்து மழுங்கடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வித்தியாசம் தான். இன்ஸ்டாகிராமோ இல்ல சோஷியல் மீடியாவோ உங்களுக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் பதிவுகளை கொடுக்கணும்னா, ரொம்ப ஐடியல் கப்பிள் இருக்காங்கல்ல, கப்பிள்னா இவங்க தான்ப்பா கப்பிள் அப்படின்னு இருக்கக்கூடிய பதிவுகளை உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்க அதை நீங்க பார்க்க யதார்த்தத்தை மீறிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பை வந்து நீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க ஏத்துக்குவீங்க. ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலியை போட்டு நம்ம அனுப்புனாதான் நம்ம அதை ஜாலியா எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா நம்ம ரொம்ப இறுக்கமா இருக்கிறோங்கிறது மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ என்னோட உணர்ச்சிகள் எல்லாமே என்னோட கட்ட விரல்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜெனரேஷன்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த வேலை கிடைச்சுதான் நான் சர்வைவ் ஆகணும்ட்டு எனக்கு எந்த அத்தியாவசியமும் இல்லைங்கிற ஒரு மெத்தனமான போக்கை தான் வந்து அவங்களோட பிஹேவியர் சொல்லுது. அந்த ஹோப் வந்து எது கொடுக்குது? அது எது குறிக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து 9 to 5 மாதிரியான ஷிஃப்ட் பேஸ்டு ஒர்க்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ வீட்டுக்கு போய் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இருக்கிற சொத்தை வந்து வித்து கொடுங்க, நான் பிசினஸ் பண்றேன். வெல்கம் டு அட்காஸ்ட் தமிழ். திஸ் இஸ் எம்எஸ் விஷு. எனக்கு இந்த ஜென்சின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஜென்ரேஷன் பத்தின நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அவங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்றது அப்படின்ட்டு எனக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சேட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதுல. ஸோ உளவியல் ரீதியா ஜென்சி மக்களை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜென்சி கேட்டகரி கெஸ்ட் ரைட்டர் அண்ட் ஜேர்னலிஸ்ட் பாலுவோட இது சம்பந்தமா நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெல்கம் பாலு, வெல்கம் டு தி எம்எஸ்வி ஷோ. ஹலோ எம்எஸ்வி, எப்படி இருக்கீங்க? யா சூப்பர். எனக்கு என்னன்னு வச்சுக்கோங்களேன், மில்லினியல்ஸ் அதாவது 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் இவங்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய. ஸோ அவங்களோட வேவ் லென்த், அவங்க தாட் ப்ராசஸ் கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. இந்த ஜென்சி பீப்புளோட தாட் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் மாதிரி தெரியுது. ஸோ அதுதான் முக்கியம். நம்ம ஜஸ்ட் லைக் தட் அவங்கள வந்து ஒரு காமெடியா கடந்து போகாம, ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதுக்கான சைக்கலாஜிக்கல் தாட் என்ன, சைக்கலாஜிக்கல் வே என்ன, இதெல்லாமே நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜென் இசட் பீப்புள் அப்படின்னா என்னன்னு நீங்க சொல்லிடுங்க. ஓகே, அதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு வரையறை வைப்பாங்க. பட் பேசிக்கா ஒரு என்ன சொல்றாங்க, ஜென்சி தலைமுறை வந்து எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டுக்குள்ள பிறந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996ல இருந்து 2010 வரைக்கும் இந்த இடைவெளியில பிறந்தவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து இப்ப யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. 96ல இருந்து 2010குள்ள பிறந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 14 வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 27 வயசுக்குள்ள இருக்கிற அந்த யங் டீன்ஹுட் அடல்ட்ஹுட் அந்த ஒரு காலத்துல இருப்பாங்க, அந்த பருவத்துல இருப்பாங்க. அவங்களதான் மோஸ்டா வந்து ஜென்சின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஜென்சி அப்படிங்கிறது வந்து வெறும் இந்த நம்பர் தானா? வயசு இந்த 14 வயசுல இருந்து 27 வயசு இல்ல 15 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கிற நம்பர் எண் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு ட்ரைபா இந்த இந்த இளம் பருவத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ட்ரைபா ஒரு குழுவா சேர்ந்து ஒரு விதமான வாழ்க்கை முறையை வாழ்றாங்க இல்லையா? ஓகே, இவங்க எல்லாம் ஒரே மாதிரி இப்படி யோசிக்கிறாங்க, அவங்களதான் நம்ம ஜென்சின்னு சொல்ல முடியும். நான் இன்னும் ப்ரிசைஸா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஒரு என் வயசுல இருக்கக்கூடிய 25 வயசுல இருக்கக்கூடிய ஒரு விவசாயிய ஒரு ஃபார்மரை நம்ம வந்து ஜென்சின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவன் வந்து எக்ஸப்ஷனல். ஒரு 25 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறிஞன் இருக்கான்ல, ஒரு கல்வெட்டை பத்தி ஆராய்ச்சி பண்றவன் வந்து ஒரு எக்ஸப்ஷனல். அவன் வந்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்னும் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணல, ஒன்னும் விவசாயம் பண்ணல, ஒன்னும் எழுத்தாளரா இருக்கல, இவங்களாம் எக்ஸப்ஷனல்ஸ். ஆனா ஒரு
ஒரு ட்ரைபா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து கான்சர்ட்ஸ் பாக்குறாங்க, இவங்க எல்லாம் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க, இவங்க எல்லாம் டேட்டிங் ஆப் யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒட்டுமொத்தமா செய்யறாங்க, இல்லைன்னா பெரும்பாலுமா செய்யறாங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம். மத்தபடி ஜென்சில வர எக்ஸப்ஷனல்ஸா வந்து நம்ம ஜென்சிக்குள்ள அடக்க முடியுமாங்கிறது தெரியல. அந்த ஜென்சிங்கிற டேர்மே இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் நம்ம ஜென்சின்னு சொல்றோம். அதாவது இன்ஸ்டாகிராம் வளர்ந்த போது இல்ல டேட்டிங் ஆப்ஸ் வளர்ந்த போது அதை ஜென்சி ஒரு பெரும்பாலுமா பயன்படுத்துறாங்கன்னா ஓகே ஜென்சிலாம் இந்த விஷயத்த ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஸோ இப்போ ரெண்டு நீங்க இந்த விஷயம் ஒண்ணு. டெக்னாலஜி இப்போ நீங்க ஆ டெக்னாலஜியை பத்தி பேசவும் நான் உள்ள வரேன். இப்போ நீங்க ம் 90s கிட்ஸ் அந்த மில்லினியல்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ம் அவங்க ஜென்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் செல்லார் பண்ணி பாக்குறாங்க. ஓகே அவங்க ஆமா ஜென்ரேஷன் தான் ஒரு எஸ்எம்எஸ்க்கு ₹1 காசு பாக்குறாங்க. அந்த ம் ஜென்ரேஷன்ல தான் ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீன்னு வருது. ஸோ எஸ் அவங்க தான் ஆண்ட்ராய்டு ஃபோனை ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. அப்பெல்லாம் வந்து ப்ளூடூத், ஜிபிஏன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபை வருது. இன்னைக்கு ம் மொபைல்ல வந்து கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அந்த ஓகே பேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு வந்து ம் ஆண்ட்ராய்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு சிஸ்டம் மாரி இருக்கு ஒவ்வொரு ஃபோனும். ஓகேங்களா? ம் ஸோ ம் மில்லினியல்ஸ் வந்து இந்த பரிணாமங்கள ஒவ்வொன்னுமே பார்த்துட்டு வராங்க. ஸோ அவங்களுமே இந்த டெக்னாலஜி அடிக்டட், டெக்னாலஜி சார்ந்து தான் இருக்காங்க. ம் இதுல இருந்து அந்த ஜென்சி எப்படி வேறுபடுறாங்க? இப்போ ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியா பயன்படுத்தும் போது முதல்ல உண்டாவது என்னன்னா ஒரு சலிப்புங்கிற ஒரு விஷயம் உண்டாகும். அப்போ நம்மளுக்கு அந்த விஷயம் சலிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு அத அதோட அடுத்த எக்ஸ்டெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ மில்லியனர்ஸும் சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க, ஜென்சியும் சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி யார் அதிகமா யூஸ் பண்றாங்க, யார் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நிறைய மில்லியனர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஆப் என்னன்னா ஒன்னு வாட்ஸ்அப். ஆப்வியஸ்லி எல்லாருமே வாட்ஸ்அப் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு ஆப்பா இருக்குங்கிறதுனால அதை யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது மில்லியனர்ஸ் அதிகமா புழங்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஃபேஸ்புக். ஏன்னா ஃபேஸ்புக் வந்து இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு செய்தி ஊடகத்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. உங்களுக்கு என்ன செய்தி வேணும்னாலும் நீங்க அங்க தெரிஞ்சுக்கலாம், இல்ல அரட்டை அடிக்கக்கூடிய விஷயங்கள்னாலும் உங்களுக்கு ஃபேஸ்புக் தான் சரி. ஒரு டீ கடை ஃபேஸ்புக்குங்கிறது பேசிக்கா இப்போ ஒரு டீ கடை ஆப் மாதிரி இருக்குங்கிறதுனால ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க. பட் ஜென்சி யூஸ் பண்ற ஆப்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிலாம் ஒரு ஆப் இருக்கா, இது எப்படி ரன் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. லைக் அவங்க பேசிக்கா இருக்கிற இந்த மெட்டா, எக்ஸ் இதெல்லாம் தாண்டி ரெட்டிட் போயிட்டாங்க, டிஸ்கார்ட் போயிட்டாங்க, வேற என்னென்னவோ சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்கு. லைக் அவங்களோட எக்ஸ்டெண்ட் வந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க அதிகமா சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து போர் அடிக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லயே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இல்ல வேற என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நீங்க சோஷியல் மீடியா இப்ப நீங்க மில்லியனல் தலைமுறையை சேர்ந்தவர் இல்லையா, நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்கும் என் வயசுல இருக்கக்கூடிய ஒரு சக நண்பர்கள், என்னோட சக நண்பர்கள் யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. டெக்னாலஜி ஒண்ணுதான். டெக்னாலஜி உங்ககிட்டயும் அதே டெக்னாலஜி தான், என்கிட்டயும் அதே டெக்னாலஜி தான். நீங்க பிளே ஸ்டோர் திறந்தாலும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். ஆனா நான் என் ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து சோஷியல் மீடியாலே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அதோட லிமிட்ஸ் என்ன, அடுத்தடுத்த லிமிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை கடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பாக்குறதுனால அவங்கள அதிகமா அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற வித்தியாசம் தான். எஸ், அதுதான். இப்போ சோசியல் மீடியா யூசேஜ் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த மில்லினியல்ஸ் வந்து அவங்களும் வந்து சோசியல் மீடியா அடிக்டா தான் இருந்திருக்காங்க, இப்ப இருக்காங்க. ஆனா அதோட பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லெஸ். ஸோ அடிக்டா இருந்து அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான வேலைகள் பாக்குறாங்க, அதற்கான ஒரு பதில காது கொடுத்து கேட்கவும் தயாரா இருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு என்னன்னா ஜென்சில நம்ம அடிக்டா தான் இருக்கோம் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறதே எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. கரெக்ட் தான். அது ஒத்துக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். என்ன ஜென்சி டசன்ட் நோ வாட் தே வாண்ட். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கே தெரியல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதும் அவங்களுக்கு தெரியலங்கிறதுனால இந்த பாயிண்ட் ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொன்ன மில்லியனல் தலைமுறையும் நாங்க அடிக்டா தான் இருந்தோம், பட் நாங்க அதை வந்துட்டோங்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க வந்து போனே இல்லாத காலத்துல இருந்தும் நீங்க அதோட தொடர்ச்சி உங்களுக்கு இருக்கு. டெக்னாலஜி பூம் இல்லாத டைம்லயும் நீங்க மனுஷங்களோட பேசி வெளியில போய் விளையாடி ஓடி ஆடி அப்புறம் நீங்க உங்களுக்கு எப்ப சோசியல் மீடியா அறிமுகமாகுதுன்னா நீங்க வந்து ஃபேமிலி லைஃப்குள்ள போன பிறகு நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான மனுஷனா மாறின பிறகு உங்களுக்கு சோசியல் மீடியா வந்து டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுதுங்கிற பட்சத்துல
உங்களுக்கு அடிப்படையாவே இது இது வேற, இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கவனம் செலுத்த வேண்டியது அங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உங்க மில்லியனல் தலைமுறைக்கு அந்த ஒரு தெளிவு இருக்கு. ஆனா ஜென்சி வந்து அப்படி இல்லை. ஜென்சி வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை. அவங்க ரொம்ப இண்டிபெண்டா இருக்கிறாங்க. யாருமே அவங்கள வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு 24 வயசு பையனை 23 வயசு பையனை வந்து நீ பிரெட் வின்னரா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. ஸோ ஃபேமிலி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னே தெரியாம டெக்னாலஜி வந்து அவங்கள மழுங்கடிச்சிருது. இல்ல அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ற விதத்தின் மூலயமா அவங்களே அவங்கள வந்து மழுங்கடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த வித்தியாசம் தான். எனக்கு என்னன்னா மில்லியனியலும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனும் சரி, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜென்சி கேட்டகரி வந்து பை இன் ஹார்ட் உண்மையிலேயே அவங்க ஹாப்பியா இருக்காங்களா இல்ல அன்ஹாப்பியா இருக்காங்களா, இல்ல அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு லெவல்ல இருக்காங்களா, ஸ்டேஜ்ல இருக்காங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஜென்சி தலைமுறையை நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப கொண்டாட்டமா இருக்கிற மாதிரியும் ரொம்ப ரொம்ப கூலா ரொம்ப பாஷா இருக்கிற மாதிரியும் ஒரு தோற்றம் வந்து நமக்கு தெரியுது. ஆனா இப்ப சமீபமா ஒரு ரிப்போர்ட் வந்தது, The World Statistics. உங்களுக்கு தெரியும், நீங்க ஜேர்னலிஸ்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். The World Happinessல இருந்து வந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, முன்னெப்போதும் இல்லாத தலைமுறையை விட இப்ப ஜென்சி, இப்ப மில்லியனல்ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பூமர் ஜெனரேஷனோ இல்ல, இந்த வேர்ல்டோட ஹிஸ்டரியில என்னைக்குமே இல்லாத தலைமுறையை விட வருஷங்கள் ஆக ஆக அவங்களோட சந்தோஷம் லெவல் வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறதா வந்தது. இது அந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அவங்க இதனால திஸ் குட் பி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் சோஷியல் மீடியா, லைஃப் ஸ்டைல், இப்படியான மேலோட்டங்களான காரணங்கள். மேலோட்டம் நம்ம சொல்ல முடியாது, அதுவுமே ஒரு ஃபேக்டர் தான். பட் ஒரு ஆழமா நம்ம போய் பார்த்தோம்னா ஜென்சிய வந்து எந்த விஷயங்கள், இப்போ ஒரு ஜென்சி தலைமுறையில இருக்கிறவன் 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு, 14ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நடக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணு ரிலேஷன்ஷிப், ஆப்வியஸ்லி அவன் அந்த டைம்ல வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டாவது வேலை, அதாவது ஒருத்தர் எஜுகேஷன் முடிச்சுட்டு அவன் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்குள்ள என்டர் ஆகக்கூடிய ஒரு பருவம். மூணாவது ஒரு 25 வயசு எட்டின பிறகு அவன் சந்திக்கிற ஒரு விஷயம் என்னன்னா மேரேஜ் மார்க்கெட். இந்த மூணு தான் அவனோட உலகத்துல அதிகமா புழங்கக்கூடியதா இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரப்போ சோசியல் மீடியா வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம மேல திணிக்குது. இப்போ நீங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஐடியால நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு ரீல் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஒரு போஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அதை நீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சார்ந்த ரிலேஷன்ஷிப் பதிவுகளாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்படி வரும்போது இன்ஸ்டாகிராமோ இல்ல சோசியல் மீடியாவோ உங்களுக்கு என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் பதிவுகளை கொடுக்கும்னா, ரொம்ப ஐடியல் கப்பிள் இருக்காங்கல்ல, கப்பிள்னா இவங்க தான்ப்பா கப்பிள் அப்படின்னு இருக்கக்கூடிய பதிவுகளை உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்க அதை நீங்க பார்க்க யதார்த்தத்தை மீறிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து நீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க ஏத்துக்குவீங்க. ஆனா நம்ம நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய காதல் உறவுகள் அப்படிதான் இருக்கான்னு பார்த்தா இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. மனுஷங்களை வந்து நம்மளுக்கு அவர்களுக்கே உண்டான நிறை குறைகளோட தான் நம்ம ஏத்துக்கணும். அந்த நிறை குறைகளை வந்து சரியா புரிஞ்சுக்கிறது தான் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே கூட சோசியல் மீடியா நம்மளுக்கு ஃபீட் பண்ற அந்த 100/100% தான் வந்து அவங்க கூட தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை ஏத்திக்கிறதுனால அவங்க வந்து காதல் வாழ்க்கையில வந்து நிறைய சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. ரெண்டாவது வேலை வாய்ப்புங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி நமக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம பாக்குறோம். அது சம்பந்தமான செய்திகள்லாம் நமக்கு தெரியுது. ரெண்டாவது, நம்ம ஒரு வேலையிலேயே இருந்தா கூட அந்த வேலையில வந்து ஒரு சர்டைனிட்டி இருக்கா, இந்த வேலை வந்து ஒரு நிச்சயத்தன்மையை கொடுக்குதா. உதாரணமா எங்க அப்பன் தலைமுறையில இருக்கிறவங்க ஒரு வேலையை செய்யறாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னா தான் வாழ்நாளெல்லாம் இந்த வேலையை தான் செஞ்சு நம்ம சேஃபா இருக்க போறோங்கிற உறுதி, ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருந்தது. எங்க அப்பன் தலைமுறையில இருக்கிறவங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு நான் வந்து என்ன வந்து ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி எடுக்குதுன்னா, ஓகே இந்த வேலை வந்து எனக்கு வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதி வந்து இருக்கான்னு கேட்டா கிடையாது. கம்பெனிஸ் வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். நம்ம கம்பெனி கொடுக்குறோம், கம்பெனி நமக்கு திரும்ப பணம் கொடுக்குது. இது எவ்வளவு நாளுங்கிறது நமக்கு தெரியாதுங்கிற மாதிரியான, இது ஐடி ஃபீல்டா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து அந்த அன்சர்டைனிட்டிங்கிறது வந்து ரொம்ப உறுதியா இருக்கு ஜென்சிக்கு. மூணாவது, திருமண சந்தை வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இன்னைக்கு வந்து மேரேஜ் மார்க்கெட்டுங்கிறது என்டையர்லி பிசினஸ் ஓரியன்டா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா ஆண்களுக்கு வந்து
ஒரு ஒரு ஆண் வந்து இன்னைக்கு என்னைக்குமே இல்லாததை விட இன்னைக்கு ஒரு பெரிய பிரெட் வின்னரா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவன் மேல திணிக்கப்படுது. 2வது பெண்களுக்குமே கூட என்ன சொல்றது, அவங்க வந்து ஒரு சரியான ஆணை வந்து அவங்களால சூஸ் பண்ண முடியுதா? ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓகே இவன் ஃபேமிலிக்கு இவன் கரெக்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ண முடியுதாங்கிற குழப்பங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஆனா பேர்டன் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஜென்சில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண சந்தை சார்ந்த பேர்டன் மட்டும் ஆண்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணுன்ட்டு இல்ல, ஒரு ஃபேமிலியே ஒரு ஒரு ஆண் திருமணம் செஞ்சுக்கணும்னா அவனுக்கு அவன் இவ்வளவு சம்பாதிக்கணும், 50,000 மேல சம்பாதிக்கணும், 80,000 மேல சம்பாதிக்கணும், 6 டிஜிட் சேலரி ஃபிகர் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பேர்டனா இருக்கிறதுனால, ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து இது இது வந்து இந்த மேரேஜ் மார்க்கெட்னு சொன்னது வந்து நம்ம ஊர்ல மட்டும்தான், இந்தியால மட்டும்தான். பட் யூனிவர்சலாவே பார்த்தா மென்னுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு. ஒரு ஒரு பெண்ணை சொந்தமாக்கிக்கிறதுக்கு, உடைமையாக்கிக்கிறதுக்கு, திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவன் வந்து அவனோட தாத்தாவை விட 20 மடங்கு அதிகமா எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. முன்னாடி நம்ம தாத்தாக்களுக்குலாம் அந்த அளவுக்கு அவங்க அந்த அந்த ஒரு இறுக்கம் இருந்ததில்ல. அது சார்ந்த குழப்பங்கள் இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு திருமணம் செய்து கொள்வது சார்ந்த குழப்பங்கள், விஷயங்கள் வந்து ஜென்சி தலைமுறைக்கு அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு ஜென்சி ஒரு யங்ஸ்டருக்கு லைஃப்ல ப்ளே பண்ணக்கூடியது. இந்த வேலை, ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதெல்லாம் அவன் லைஃப்ல அதிகமா அவன் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அது வந்து அவனை ரொம்ப அன்ஹாப்பி ஆக்குதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எஸ். இப்போ நீங்க வச்ச அந்த 3 பாயிண்ட்ஸ்லயுமே காமனா இருக்கிறது ஹியூமன் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா? அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி நான் என்னோட கேள்விகளை ஃபார்ம் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் மில்லேனியல்ஸும் சரி, அதற்கு முன்னால ஜென்சிக்கு முன்னாடி இருக்க கேட்டகரிஸ் வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் த்ரூ டெக்னாலஜி கிடையாது. அதிகபட்சம் ஃபோன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் இட் இஸ், அவங்க டைரக்டா ஐ டு ஐ தான் பேச வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நம்மளே ஒரு மொபைல்ல இருக்கோம், நம்ம ஒரு கண்டென்ட் டைப் பண்றோம்னா நம்ம தாட் ஒன்று இருக்கும், அதை ரீட் பண்றவங்களோட தாட் வேற ஒன்று இருக்கும். ஸோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கான பாசிபிள். ஸோ இது வந்து ஜென்சிக்கு முன்னாடி கிடையாது. வாட் எவர் இட் இஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது என்ன தோணி என்ன டோன் அப்படிங்கிறது கன்வே ஆயிடும். ஜென்சில இப்படியான ஒரு விஷயத்த அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா? இதனால கிரியேட் ஆகிற ப்ராப்ளம் இதனால தான் கிரியேட் ஆகுது அப்படிங்கறதாவது அவங்களுக்கு புரியுதா? இது அவங்களுக்கு தெரியுது, அவேரா இருக்கிறாங்க. ஆனா ஹெல்ப்லெஸ்ஸாவும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். என்னன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது பர்சனலா. நான் வந்து ட்விட்டர்ல ஒரு ஒரு தோழியோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரிப்ளைலயே தான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஏதோ ஒன்று சொல்ல, நான் பதிலுக்கு ஏதோ ஒன்று சொல்ல, அவங்க வந்து என்கிட்ட சாரி கேட்கறாங்க. நான் சொன்னது உனக்கு ஏதாவது அஃபண்ட் ஆயிடுச்சா? அது ஆக்சுவலி டிபேட்டே கிடையாது. எதிர்மறையா எந்த விதமான கான்வர்சேஷனுமே கிடையாது. பட் ஆனா அவங்க வந்து என்கிட்ட சாரி கேட்கறாங்க. நான் கேட்டேன், நீங்க ஏங்க சாரி கேட்குறீங்க? இல்ல ஸ்மைலியே போடாம அனுப்பிச்சீங்களா? ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னாங்க. அப்புறம் தான் இல்லங்க, எனக்கு ஸ்மைலிலாம் யூஸ் பண்ணக்கூடிய இது இல்ல, பழக்கம் இல்ல. நான் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸ்மைலி ரொம்ப ரொம்ப ரேரா தான் பண்றது உண்டு அப்படின்னோனே, ஓ அப்படியா? பட் எனக்கு அப்படி இல்ல. எனக்கு யாராவது ஸ்மைலி போடாம அனுப்பிச்சாங்கன்னா அவங்க அவங்க வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்கன்னு நினைச்சுப்பேன் அப்படின்னாங்க. ஓ எனக்கு அப்போதான் ஓகே, இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்ட்டு. நான் அப்போல இருந்து ஏதாவது ரொம்ப ஆமா, நம்ம ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலியை போட்டு நம்ம அனுப்புனாதான் நம்ம அதை ஜாலியா எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம ரொம்ப இறுக்கமா இருக்கிறோங்கிறது மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ என்னோட உணர்ச்சிகள் எல்லாமே என்னோட கட்ட விரல்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜெனரேஷன்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். நான் அப்போல இருந்து நான் முக்கியமான விஷயங்கள் எதையுமே வந்து நான் டெக்ஸ்ட்ல பேசுறது இல்லை. ஏதாவது ரொம்ப எமோஷன்ஸ் கடத்தக்கூடிய விஷயமா இருந்தாலோ இல்ல டிபேட் பண்ற விஷயங்களா இருந்தாலோ நான் வந்து போன் பண்ணியோ இல்ல நேர்லயோ பேசுறது. ஆனா ஜென்சில நிறைய பேர் இப்போ டெக்ஸ்ட்டை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்பேஸ்ல இல்ல அவங்க நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடிய காரணங்களால டெக்ஸ்ட்டை தான் நிறைய ப்ரிஃபர் பண்றாங்கிறதுனால நம்ம நினைச்ச விஷயத்த நம்ம நினைச்ச உணர்ச்சிகள்ல கடத்திட முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கதான் செய்யுது. இப்போ மனுஷனோட உணர்ச்சி வந்து ஒரு 4-5 ஒரு 10-15 ஸ்மைலில அடக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மேலோட்டமான உணர்ச்சிகள் இல்லை. ரொம்ப நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸானது. ஸோ அதை வந்து ஜென்சி தவற விடுறாங்களோ, ஒரு ஒரு மனுஷனை நேரா பார்த்து பேசவோ இல்ல ஒரு குரல் வழியா பேசவோ அந்த மாதிரி விஷயங்களை தவற விடுறாங்களோங்கிற விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. ஸோ இது தவிர்க்க முடியாத ஹெல்ப்லெஸ் தான் இது. எஸ், அதுதான் இந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஜாப் இன்டர்வியூ ஜென்சி நிறைய பேர் வந்திருக்காங்க.
நம்ம ஒரு ஓகே. விஷயத்த கன்வே பண்ணும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூட ஜென்சில நிறைய பேர் தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். மேபி ஓகே. ஓகே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 5-6 பேர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து லைனப்ல இருக்காங்க. ஸோ அவங்க முடிஞ்ச உடனே சிஸ்டம் ஃப்ரீ ஆகுது, நீங்க பண்ணலாம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ½ ஓகேங்களா, அங்க ம். வெயிட் பண்ண கூட ஜென்சி தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாங்களாம் இன்டர்வியூ பண்ணப்போ 1 டேனாலும் வெயிட் பண்ணுவோம், லஞ்சு கூட போக முடியாம வெயிட் பண்ணியிருக்கோம். பட் அங்க ஓகே. வெயிட் பண்ண கூட தயாரா இல்லை. என்கிட்ட டைரக்டா சொல்லி, எங்க ஜென்ரேஷன் நாங்கெல்லாம் இன்டர்வியூ போகும்போது மார்னிங் போனோம்னா 4 o'clock ம். 5 o'clock கூட வெயிட் பண்ணி, ஓகேங்களா, லஞ்சு கூட கட் ஆமா. ஆகும். ஸோ எங்களுக்கு அந்த ம். பயம் இருந்துச்சு. இப்போ இருக்க ஜென்சில நான் இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு ½ மேக்ஸிமம் வெயிட் பண்ண கூட அவங்க தயாரா இல்லை. ரொம்ப அடுத்து ஏதோ ஓகே. வேற ஒர்க் இருக்க மாதிரி, இந்த ½ வேஸ்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னால ஓகே. உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஜாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக ஒரு ம். ½ மேக்ஸிமம் 1 hour வெயிட் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ எந்த மாதிரியான சர்க்கம்டன்ஸ்ல ஜென்சி போயிட்டு இருக்காங்க? இது இந்த கேள்வி வந்து 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு பணிச்சூழல் சார்ந்த ஒரு கொஸ்டினாவும், இன்னொன்னு ஒரு சக மனுஷன் கூட எப்படி இன்டராக்ட் பண்றதுங்கிறத ஒரு விஷயமாவும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஜென்சி வந்து ஒரு பீப்புள் கிட்ட கான்வர்ஸ் பண்றதுல 100% ஃபெயிலியர் என்னால சொல்ல முடியாது. பட் அதுல அவங்க லேக் ஆகுறாங்கங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது பணிச்சூழல் சார்ந்து ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? இது வந்து எப்படி பார்க்கலாம்னா, ஒண்ணு ஜென்சிக்கு ஒரு நிறுவனம் கிட்ட வேலை செய்ய விருப்பம் இல்ல அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இப்போ லே ஆஃப்ல அதிகமா ஆகுது. இது கம்பெனிக்கும் எம்ப்ளாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருந்த மாதிரி அவ்வளோ லாயலாவோ அவ்வளோ கமிட்டடாவோ இல்ல அப்படிங்கிறத வந்து என்னோட தனிப்பட்ட அப்சர்வேஷன். இது கம்பெனிக்கும் எம்ப்ளாய்க்கும் மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா இல்ல, தனியா நீங்க பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க. வியாபாரிக்கும் நுகர்வோர் கன்சியூமருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புமே நீங்க அப்படிதான் இருக்கு. முன்னாடி வந்து நீங்க ஒரு கடையில முடி வெட்டினீங்கன்னா நீங்க ரொம்ப கமிட்டடா அதே கடையில தான் நீங்க வந்து அவரை தான் நீங்க பார்பரா சூஸ் பண்ணி ஓகே அவர்கிட்டயே முடி வெட்டலாங்கிற ஒரு பிணைப்பு வந்து முன்னாடி காலத்துல இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து எனக்கு எங்க நல்லா சர்வீஸ் பண்றாங்க, எனக்கு எங்க நல்லா சீப்பா கிடைக்குது, சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது, இதெல்லாம் பார்த்து தான் சூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இந்த வியாபாரி கன்சியூமர் கம்பெனி எம்ப்ளாயிக்குள்ள இருக்கக்கூடிய பந்தங்கள் வந்து உடஞ்சிட்டதுனால இன்னைக்கு ஜென்சிக்கு வந்து அது ரொம்ப அத்தியாவசியமா தெரியல. நீ நீ எனக்கு வேலை கொடுத்து நான் வேலை செஞ்சு அப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் எங்க பாதிக்குதுன்னா ஜென்சியோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. நீ போய் ஒர்க் பண்ணு, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு தெரியும், புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அசால்ட்டா போய் சொல்லிடுவாங்க எனக்கு இங்க வேலை செய்ய விருப்பம் இல்லை. இப்போ உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்றீங்க இல்லையா, ஒரு ½ மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்கன்றது, அது என்ன காட்டுதுன்னா இந்த வேலை கிடைச்சுதான் நான் சர்வைவ் ஆகணும்ட்டு எனக்கு எந்த அத்தியாவசியமும் இல்லைங்கிற ஒரு மெத்தனமான போக்கை தான் வந்து அந்த அவங்களோட அந்த பிஹேவியர் சொல்லுது. அந்த ஹோப் வந்து எது கொடுக்குது? அது எதை குறிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து 9 to 5 மாதிரியான ஷிஃப்ட் பேஸ்டு ஒர்க்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ வீட்டுக்கு போய் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இருக்கிற சொத்தை வந்து வித்து கொடுங்க, நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்வாங்க. நீங்க நீயா நானா எபிசோட்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்ப சமீபத்துல வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பசங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது அவங்க எண்டுல வந்து அங்கதான் நிப்பாங்க. எனக்கு வந்து ஒண்ணு பிசினஸ் என்கிட்ட கொடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன், இல்ல எனக்கு இந்த சொத்தை வித்து எனக்கு கொடு, நம்மளுக்கு இடம் இருக்குல்ல அந்த இடத்த வித்து எனக்கு காசு கொடு, நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அவங்களுக்கு அவங்களே ராஜாவா இருக்கணும்ட்டு அவங்க விரும்புறாங்க. இன்னொன்னு இந்த 9 to 5 ஜாப்ஸ் மேல ஒரு அவர்ஷனை உண்டாக்கி, 2வது அந்த 9 to 5 ஜாப்ஸ் மேல ஒரு அவர்ஷனை உருவாக்கிக்கிறது வந்து இப்ப இருக்கிற தலைமுறைக்கு அது ஒரு ட்ரெண்டாவும் போயிடுச்சு. நாளா யார் காலையும் வேலை செய்ய மாட்டேன். பட் ஆனா அவங்களுக்கு அது புரியல. அது யார் காலையும் வேலை செய்யறது கிடையாது. லைக் எக்கனாமிக்ஸ் வந்து அப்படிதான் ரன் ஆகும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, எனக்கு என்னன்னா இவங்க பிசினஸ் பண்றேன், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, இப்படியான ரீசன்லாம் இதெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தயாரா இல்லை அப்படின்னு நம்ம வந்து டெரைவ் பண்ண முடியுமா? டெஃபினட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு அவங்க பழகல இல்லையா. அவங்க வந்து
ஸ்பூன் ஃபீட் பண்ணப்பட்டு தான் வளர்றாங்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையோட கஷ்டங்கள்லாம் என்ன. நான் இன்னொரு உதாரணம் தரேன். நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனும் நானும் ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட டிபேட் பண்ணிட்டு இருந்தோம். நான் என்ன சொன்னேன்னா, எங்க வீட்ல என்னை எப்படி வளர்க்குறாங்கன்னா, எங்க வீட்ல இருக்கக்கூடிய ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பணம் தேவை இருக்கு, ஒரு கல்யாணம் வருது, நம்ம இங்க வந்து நகை செய்யணும். ஆனா ஃபேமிலியோட சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நம்ம இப்ப தாலிச்சரடை வச்சு நம்ம வித்து இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லுவாங்கன்னா, நமக்கு தெரியணும், பசங்களுக்கு தெரியணும். ஃபேமிலியோட ஃபினான்சியல் விஷயம் வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம தேவையில்லாம ஒரு விஷயத்த செலவு பண்ணக்கூடாது. இப்ப இதை கேட்டு கேட்டு வளர்றதுனாலேயே நான் போயிட்டு எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கி கொடுங்க நான் கேட்க மாட்டேன். ஓகே, ஃபேமிலியோட சிச்சுவேஷன் இதுதான், அதுக்குள்ள நமக்கு என்ன வேணும் அதை தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் அவன் என்ன சொன்னானா, இல்ல எங்க வீட்ல வந்து எனக்கு எந்த கஷ்டத்தையுமே சொல்லாம வளர்த்தாங்க. நானுமே என் பையனை அப்படிதான் வளர்ப்பேன். பெற்றோரோட கஷ்டம் பெற்றோரோட போயிடணும், அது வந்து பிள்ளைக்கு கடத்தப்படக்கூடாது அப்படின்ட்டு சொன்னான். அப்படின்னு அவன் சொன்னான். பட் என்னோட ஐடியா என்னன்னா, இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படத்துல வர மாட்டான். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு ஒரு படத்துல, ஒரு உலக சினிமா படத்துல வீட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி பேசி அதை அந்த பிள்ளைகள் கேட்டு கேட்டு வளரும். அந்த படத்தோட கான்செப்டே ஒரு ஷூ வாங்குறது மட்டும்தான். ஆனா வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறத கேட்டு கேட்டு வளரும் போது அந்த பையனுக்கு அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு ஷூ வேணும்னு கேட்கறதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நுணுக்கமான எமோஷன்ஸ் வந்து ஜென்சி கிட்ட வந்து இல்ல, அவங்க வந்து ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்ட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீயா நானால இருந்து வர அந்த ஒரு ஒரு பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஒரு பையன் நமக்கு இருக்கிற தோப்பை வித்து எனக்கு ஒரு ஷோரூம் வச்சு கொடு அப்படின்ட்டு அவனால எப்படி வாய் கூசாம கேட்க முடியுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து நம்ம விமர்சன ரீதியாவும் பார்க்கலாம். ஆனா அவன் அந்த அவங்களோட ஃபேமிலியோட ஸ்ட்ரகிளை புரிஞ்சுக்காத அவன் ஏதோ ஒரு விஷயத்த தவற விட்ட அந்த எமோஷன் இருக்குல்ல. அந்த தோப்புங்கிறது யார் வாங்கினா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கினாங்க, அது எத்தனை காலமா வந்து என்ன சொல்றது பேணப்படுது, இதெல்லாம் இதெல்லாம் தெரியாத போது நமக்கு ஒரு தோப்பு இருக்கு, நான் பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு அந்த தோப்புங்கிற மாதிரி ஒரு ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா. அது அங்கதான் ஜென்சி லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு பெர்செப்ஷன். முன்னாடி இருந்த மில்லியன் தலைமுறையோட நோக்கமே அந்த பெண் மேல இருக்கக்கூடிய ஒரு மயில், காதல், மோகம் அந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் அதுல அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க. ஷீ இஸ் மை கேர்ள், அவளை அப்ரோச் இந்த காரணத்துக்காக தான் நான் அவளை அப்ரோச் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இன்னைக்கு வந்து அது நிறைய மாறி இருக்கு. முதல்ல அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்,